ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸாக கிடைச்சிட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் படி ஹிட்டா ஃப்ளாப்பா இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா 123 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்பவே கம்மி தான். அஜித் மாதிரி டயர் ஒன் ஆக்டர்லாம் இன்னாரும் 200 கோடி வேர்ல்ட் வைட் ஈஸியா கலெக்ட் பண்ணியிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி 123 கோடி தான் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் அளவுக்கு கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணல. வெறும் 123 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட எண்ட் ஆஃப் த ரன்ல வெறும் 150 கோடி வரும் தான் நிறைய ட்ராக்கர்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான நம்ம லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ் வரப்போகுது. அதே மாதிரி இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸாக சந்திக்க போறாங்க. நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டபிளான மூவி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. எல்லா படமும் அவங்க விடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருது. ஸோ அந்த வகையில் விடாமுயற்சி படமும் ஒன்று தான். ஆக்சுவலாக இந்த படம் நல்ல படம் தான். பட் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஈவன் நிறைய அஜித் ஃபேன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா அஜித் படத்துலேயும் மாசான இன்ட்ரோ சாங் இருக்கும், மாசான கிளைமேக்ஸ், மாசான இன்டர்வல் அது எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்குமே இந்த படம் ஒர்க் ஆகல. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கூட இந்த படத்தால் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய லாஸை தான் சந்திக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ எனிவே பாஸ்ட் அப்படியே விட்டுற வேண்டியதா. இனிமேல் ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படம் வருது. அந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான சம்பவம் பண்ண போகுது. விடாமுயற்சி எதெல்லாம் விட்டுச்சோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி செஞ்சு முடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் கைஸ், இந்த விடாமுயற்சி படம் எதனால பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆச்சு இதை பற்றி உங்க கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.